பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் ரோமர் 11ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள். அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடறுதற்கான கல்லும் பதிலுக்கு பதிலளித்தலுமாக கடவது. காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவுது. அவர்களுடைய முதுகை எப்பொழுதும் குனிய பண்ணும் என்று தாவீதும் சொல்லியிருக்கிறான். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படியல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு இரட்சிப்பு கிடைத்தது. அல்லேலூயா. பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், அவங்களோட வைராக்கியம் இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன் என்று ஒரு கொஸ்டினோட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்படியல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு இரட்சிப்பு கிடைத்தது. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் முன்குறித்த ஜனங்கள், அவர் செலக்ட் பண்ணி எடுத்த ஜனங்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுடைய வைராக்கியம், அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவங்களுக்குள்ளே இருந்த அந்த வைராக்கிய உணர்வுனாலே யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா, புறஜாதி மக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அறிந்து கொள்கிற அவருடைய பிள்ளைகள்ங்கிற ஸ்லாக்கியம் கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், அந்த ரட்சிப்பு புறஜாதிகளுக்கு இந்த ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. இது எவ்வளோ பெரிய விலையேற பெற்றது ரட்சிப்பு. ரொம்ப நம்ம வாழ்க்கையில் அதுதான் ரொம்ப முக்கியமானது. ரட்சிக்கப்பட்ட அனுபவம் நமக்குள்ளே வர வேண்டும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தான் முதலில் முன்குறித்திருக்கிறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேலை தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். கன நித்திரையின் ஆவியும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று. அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடறுதற்கான கல்லும் பதிலுக்கு பதிலளித்தலுமாக கடவது. காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவது. அவர்களுடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்று தாவீதும் சொல்லியிருக்கிறான். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படியல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு இரட்சிப்பு கிடைத்தது. ஆமென். ஒரு இஸ்ரவேல் ஜன கூட்டத்தில் அவங்க அவங்களுக்குள்ள இந்த வைராக்கியத்தினாலே அவர் இடறி விழுகிற காரியங்கள் நிறைய. ஆண்டவரை அறிந்து கொள்கிறதுல அவங்க இடறி விழுறாங்க. அப்போ இடறி விழுறதற்கான காரியம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குது. என்னன்னா, புறஜாதிகளாக நமக்கு நன்மை கிடைக்கும்படியாக நமக்கு ரட்சிப்பு வேண்டும். நாம் ஆண்டவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு வாய்ப்பை தருகிறார். அல்லேலூயா. அவங்க ஒலிவ மரமாக இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க ஒலிவ மரம், நம்ம காட்டு ஒலிவ மரம். அந்த நல்ல ஒலிவ மரத்தில் இந்த காட்டு ஒலிவ மரத்தை கொண்டு போய் நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அது கர்த்தருடைய செயல். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படியல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிக்கப்படுது. அவங்களுடைய தவறு, அவங்க புரிஞ்சு கொள்கிற தன்மை இல்லை. அவங்க கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அதை அனுமதிக்கிறார். ஏனென்றால் நமக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று, நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று, நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. பாருங்கள், ஆண்டவரை நம் மீது எவ்வளோ அன்பு, கரிசனை, இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு தேவ பிள்ளைகளே,
நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். நாமும் ஆண்டோருடைய பிள்ளையாய் நாம் இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருக்கு, அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அவரை போல நம்மளை மாற்ற வேண்டும் என்று நாம் இந்த நாளில் இந்த சிந்தையோடு அவரை போல மாறுவதற்கு, ஆண்டவரே அப்பா, இந்த பூமியில் எனக்கு ஒரு தருணத்தை கொடுத்துருக்கீங்கப்பா. எங்கோ எப்படியோ வாழ்ந்த என்னை தேடி வந்து தூக்கி எடுத்து உம்முடைய பிள்ளையாய் மாற்றி விலையேற பெற்ற ரட்சிப்பின் அனுபவத்தை தந்து, ஆண்டவரே அப்பா, நீர் பாடுபட்டீர் ஆண்டவரே, அப்பா உம்முடைய இரத்தத்தை எனக்காக சிந்தினீர் ஆண்டவரே, அப்பா உம்மை போல மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே உம்முடைய அன்பு என் இருதயத்தில் ஊட்டப்படட்டும் ஆண்டவரே. அப்பா நான் கிறிஸ்துவின் அன்பை அநேகருக்கு வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. அப்பா என்னட்ட அநேக குற்றங்கள் உண்டு ஆண்டவரே, குறைகள் உண்டு ஆண்டவரே. அனுதினமும் எங்களை அப்பா மோல்டு பண்ணி ஷேப்பன் பண்ணி ஆண்டவரே தகுதியுள்ள பாத்திரமாக, அனைவரும் விரும்பத்தக்க பாத்திரமாக என்னை அனுதினமும் உருவாக்கி வணைந்து கொண்டிருக்கிறவரே, நன்றி தகப்பனே என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி நாம் இவ்வேளையில் ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 2025 வருஷத்தின் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் இஸ்ரவேல் ஜனங்களை உம்முடைய ஜனமாக நீர் தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. அப்பா, அந்த நல்ல ஒளிவு மரமாக இருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும்போது ஆண்டவரே, காட்டு ஒளிவு மரமாகிய புறஜாதி மக்களாகிய எங்கள் மீது நீர் வைத்த உம்முடைய அன்பு இரக்கத்தினாலே ஆண்டவரே, நல்ல ஒளிவு மரத்தில் இந்த காட்டு ஒளிவு மரத்தை ஒட்ட வைத்த ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாய் நீர் எங்களை மாற்றி கொண்டிருக்கிறீர். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, விக்கிரக வழிபாடுகளில் இருந்து கிடந்த எங்களை தேடி வந்து தூக்கி எடுத்து ஆண்டவரே உம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி விலையேறப்பெற்ற ரட்சிப்பை எங்களுக்கு தந்த ஆண்டவரே, அனுதினமும் உம்மை போல ஒவ்வொரு நாளும் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர், மாற்றி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை உணர்ந்தவர்களாக முழுதுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. உம்மை போல உம்முடைய சுபாவம் எங்களுடைய சுபாவமாக மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஐயா. எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.